அவருடைய மாறாத நல்ல கிருபை இந்த 2024 ஆண்டு முழுவதும் நம்மை நடத்தி வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. தகுதியில்லாத எங்களை அவர் தகுதிப்படுத்தி நடத்தி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. தகுதியில்லாத எங்களுக்கு அவருடைய அன்பை அவர் காண்பித்திருக்கிறார். தகுதியில்லாத எங்களுக்கு அவர் நல்லவராய் இருந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த காலை நேரத்திலே நன்றி செலுத்துதலின் வல்லமை என்கிற தலைப்பிலே உங்களோடு நான் பேச விரும்புகிறேன். பவர் ஆஃப் தேங்க்ஸ்கிவிங், நன்றி செலுத்துதலின் வல்லமை. ஹல்லேலூயா. அங்கே ஒரு கருத்து இருக்கிறது, சரியானதை செய்ய வேண்டும், சரியாய் செய்ய வேண்டும். எப்படி? சரியானதை செய், சரியாக செய். ஹல்லேலூயா. சபையிலே நாம் எதை செய்தாலும் அதற்கு பின்பதாய் ஒரு நோக்கம் இருக்கிறது, அதை செய்ய வேண்டிய ஒரு ஒழுங்கு இருக்கிறது, ஒரு முறை இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆகவே நன்றி செலுத்துதல், துதி செலுத்துதல், ஆராதனை செலுத்துதல், இவை எல்லாவற்றிலுமே அதற்கு பின்பதாய் அதை செய்ய வேண்டிய ஒரு ஒழுங்கு அல்லது அதை செய்ய வேண்டிய ஒரு முறை, தேவன் எதிர்பார்க்கிற ஒரு விதம் என்று ஒன்று இருக்கிறது. நாங்கள் ஜெபம் பண்ணும் பொழுதெல்லாம் ஆண்டவர் சொன்னார், நீங்கள் என் நாமத்தினாலே நீங்கள் கேளுங்கள். என்ன சொன்னார்? என் நாமத்தினாலே நீங்கள் கேளுங்கள். அப்ப நாங்கள் ஜெபிக்கும் பொழுது என்ன செய்யணும்? இயேசுவின் நாமத்திலே நாங்கள் கேட்க வேண்டும். இயேசுவின் நாமத்திலே எனக்கு சுகம், இயேசுவின் நாமத்திலே என் தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும், இயேசுவின் நாமத்திலே எனக்கு ஞானம் வேண்டும் என்று சொல்லி இயேசுவின் நாமத்திலே நாங்கள் கேட்க வேண்டும். அதே போல இந்த நன்றி செலுத்துதல், துதி செலுத்துதல், ஆராதனை செலுத்துதல், இவை எல்லாவற்றையும் நாம் செய்ய வேண்டிய ஒரு முறை, ஒரு ஒழுங்கு, ஒரு காரியம் இருக்கிறது. ஆகவே இந்த காலை நேரத்திலே இதை குறித்த ஒரு அறிவை அல்லது ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன். இது இந்த வரப்போகிற 25வது வருடத்திலேயும் உங்களுக்கு உதவி செய்யும் என்று நான் விரும்புகிறேன். ஆண்டவரை இன்னும் அதிகமாய் தெளிவாய் ஆண்டவரை ஆராதிக்கவும், ஆண்டவரை எப்படி துதிப்பது என்பதை குறித்த ஒரு தெளிவான ஒரு காரியத்தை இந்த காலை நேரத்திலே ஆண்டவர் உங்களோடு பேசுவாராக. Power of Thanksgiving, நன்றி செலுத்துதலின் வல்லமை. அங்கே இந்த ஆராதனையை நாங்கள் நன்றி செலுத்துதலின் ஆராதனையாய் நாங்கள் பிரகடனப்படுத்தி இருக்கிறோம். ஒரு ஸ்தோத்திர ஆராதனையாய் நாங்கள் பிரகடனப்படுத்தி இருக்கிறோம். இந்த 2024 வருடம் முழுவதும் ஆண்டவர் நம்மை நடத்தி வந்த விதத்தை, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில செய்த நன்மைகளை நினைத்து பார்க்கிறது மாத்திரமல்ல, ஆண்டவர் செய்த காரியங்களை நினைக்கிறது மாத்திரமல்ல, அவருடைய குணாதிசயங்களை, அவருடைய பண்புகளை, அவருடைய மகிமையை, அவருடைய மகத்துவத்தையும் நாங்கள் என்ன செய்கிறோம்? நினைத்து பார்க்கிறோம். அவர் செய்த அற்புதத்தை மாத்திரம் நாங்கள் பார்க்கவில்லை, அதற்காக மாத்திரம் நாங்கள் நன்றி சொல்லவில்லை, அவர் எப்படிப்பட்டவர், அவர் வல்லமை உள்ளவர் என்பதையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம். ஹல்லேலூயா. நன்றி செலுத்துதல் என்பது ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையிலே வந்த எல்லா ஆசீர்வாதங்களும் ஆண்டவராலே வந்தது என்று ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு மனநிலை நமக்குள்ளே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? யாக்கோபு 1 அதிகாரம் 18 வசனம் சொல்லுகிறது, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் சோதிகளின் பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து வருகிறது. ஹல்லேலூயா. இந்த ஆராதனையிலே நன்றி செலுத்துகிற ஒரு பகுதி வரும் பொழுது, அல்லது நன்றி செலுத்துகிற ஒரு இருதயம் என்றால் என்ன? எனக்கு இருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களும், என்னிடத்தில் இருக்கிற எல்லா காரியங்களும் என் தேவனாகிய கர்த்தரிடத்திலிருந்து வந்தது என்ற ஒரு உணர்வு நமக்குள்ளே வர வேண்டும். ஹல்லேலூயா. அதுதான் நன்றி செலுத்துதல். நன்றி செலுத்துதல் எப்பொழுதும் ஒரு துதியோடு சேர்ந்து வர வேண்டும். புரியுதா உங்களுக்கு? நன்றி செலுத்துதல் ஆண்டவர் செய்த நன்மையை மாத்திரம் நினைப்பதல்ல, ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதையும் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? நினைவு கூற வேண்டும். அதான் இங்க நன்றி சொல்லும் பொழுது நாங்க முதல்ல நன்றி பாடலாம் பாடிட்டு கடைசியா என்ன பாடல் பாடணும்? ஒரு ஆராதனை பாடல் பாடினோம். ஆண்டவரை மகிமைப்படுத்தினோம், ஆண்டவரை கனப்படுத்தினோம். நீர் நல்லவர், நீர் பெரியவர், நீர் உண்மையுள்ளவர், நீர் வாக்கு மாறாதவர், நீர் சொன்னதை செய்கிறவர், நீர் உண்மையுள்ளவர், நீர் பரிசுத்தர் என்று பாடினோம். ஹல்லேலூயா. ஒரு நன்றி என்று சொல்லும் பொழுது அந்த நன்றி ஒரு துதியோடு சேர்ந்து வராவிட்டால் அது பூரணமானது அல்ல. புரியுதா உங்களுக்கு? நன்றி. ஆண்டவர் செய்த நன்மையை நினைத்து நீங்கள் பார்க்கும் பொழுது, ஆண்டவர் செய்த நன்மைகளை நீங்கள் சொல்லும் பொழுது, அதுல
அதிலே ஒரு துதியும் இணைந்து வர வேண்டும், ஒரு துதியும் சேர்ந்து வர வேண்டும். ஆண்டவருடைய குணாதிசயங்களை நீங்கள் சொல்ல வேண்டும், அறிக்கை பண்ண வேண்டும். ஹல்லேலூயா. அததான் அன்னாள் செய்தாள். அன்னாள் 1 சாமுவேல் 1வது அதிகாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது அன்னாள் தேவ சமூகத்திலே வந்து ஒரு பிள்ளைக்காய் வேண்டுதல் செய்தாள், குழந்தைக்காய் ஜெபம் பண்ணினாள். ஆண்டவர் அந்த குழந்தை அவளுக்கு கொடுத்தார். ஆனால் 1 சாமுவேல் 2வது அதிகாரத்திலே வரும் பொழுது திருப்பிக் கொள்வோம். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் வாசிங்க போவோம் 1வது வசனத்திலிருந்து. பொழுது அன்னாள் ஜெபம் பண்ணி, என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது, என் பகைஞரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது, உம்முடைய இரட்சிப்பினாலே சந்தோஷப்படுகிறேன். கர்த்தரை போல பரிசுத்தம் உள்ளவர் இல்லை, உம்மையல்லாமல் வேறொருவரும் இல்லை, எங்கள் தேவனை போல ஒரு கண்மலையும் இல்லை. 1வது அதிகாரம் 27வது வசனத்தை வாசிங்க. இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன், நான் கர்த்தரிடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளையிட்டார். ஆமென். என்ன செய்றா? முதலாவது அங்கே அந்த கணத்தை, அந்த மகிமையை யாருக்கு கொடுக்கிறார்? கர்த்தருக்கு கொடுக்கிறார். அங்கே அந்த பிள்ளை யாரிடத்திலிருந்து வந்தது என்று சொல்லுகிறார்? கர்த்தரிடத்திலிருந்து வந்தது. அதுதான் நன்றி. ஆமென். கர்த்தர் எனக்கு இதை செய்தார், கர்த்தர் எனக்கு இந்த காரியத்தை கொடுத்தார். அது ஒரு ஸ்பெசிபிக்கான காரியம். அவளுடைய வாழ்க்கையில அவள் கேட்டுக்கொண்ட ஒரு காரியத்தை கர்த்தர் நிறைவேற்றினார், கர்த்தர் செய்தார். அதே போல உங்களுடைய வாழ்க்கையிலையோ என்னுடைய வாழ்க்கையிலையோ நான் கேட்டுக்கொண்ட ஒரு காரியத்தை கர்த்தர் எனக்கு கொடுக்கிறார். நான் அதற்காய் நன்றி சொல்லுகிறது மாத்திரமல்ல, 2வது அதிகாரத்திலே நாம் 1வது வசனத்திலிருந்து பார்க்கிறோம், அவள் கர்த்தருடைய குணாதிசயங்களை பார்க்கிறாள், கர்த்தருடைய குணாதிசயங்களை சொல்லுகிறாள், கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. 2வது அதிகாரத்திலே சொல்லுகிறார், உம்மை போல பரிசுத்த தெய்வம் ஒருவரும் இல்லை. ஹல்லேலூயா. அதுதான் துதி, அதுதான் ஆராதனை. எப்பொழுது நீங்கள் துதிக்கும் பொழுது, ஆராதனை செலுத்தும் பொழுது நீங்கள் நன்றி சொல்லுவது மாத்திரமல்ல, கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில செய்த நன்மைகளை அறிக்கை பண்ணுவது மாத்திரமல்ல, கர்த்தருடைய குணாதிசயங்களையும் கர்த்தருடைய மகத்துவத்தையும் கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்பதையும் நீங்கள் அறிக்கை பண்ண வேண்டும். ஹல்லேலூயா. துதி செலுத்துதல் இல்லாத ஆராதனை முழுமையான ஆராதனை அல்ல. ஆமென். புரியுதா உங்களுக்கு? துதி செலுத்துதல், ஆண்டவருக்குரிய மகிமையை செலுத்துதல், ஆண்டவருக்குரிய கனத்தை செலுத்துதல், அவருடைய குணாதிசயங்களை அறிக்கை பண்ணுதல், அதுதான் பரிசுத்தர். அவர் மேன்மையானவர், அவர் உயர்ந்தவர், அவர் உன்னதர். ஹல்லேலூயா. இப்படி நீங்கள் அவருடைய குணாதிசயங்களை துதிக்கும் பொழுது அவருடைய குணாதிசயங்களை நீங்கள் அறிக்கை பண்ண வேண்டும். நன்றி செலுத்துதல் இல்லாத ஒரு துதி முழுமையான துதி அல்ல. ஹல்லேலூயா. துதி, நன்றி செலுத்துதல் என்பது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வர வேண்டும், உண்மையாய் வர வேண்டும். ஹல்லேலூயா. உண்மையாய் ஆராதிக்க வேண்டும். அதுதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆகவே நன்றியுள்ள, நன்றி இல்லாத அல்லது நன்றி உணர்வு உள்ள ஒரு இருதயத்துக்கு மாத்திரமே ஆண்டவரை துதிக்க முடியும். ஹல்லேலூயா. ஒரு நன்றி உணர்வு எப்பொழுதும் எங்களுக்கு இருக்க வேண்டும். என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா காரியங்களும் ஆண்டவரிடத்திலிருந்து வந்தது என்ற ஒரு உணர்வு நமக்குள்ளே இருக்க வேண்டும். இங்கே அன்னாள் அதைத்தான் செய்தாள். அன்னாள் ஜெபம் பண்ணினாள், ஆண்டவர் அவளுக்கு பதில் கொடுத்தார். ஆண்டவர் பதில் கொடுத்ததை அவள் நினைவு கூர்ந்து ஆண்டவரை துதிக்கிறாள். அந்த துதி எப்பொழுதும் நம்முடைய வாயில இருக்க வேண்டும். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். ஸ்தோத்திரம் என்று சொல்லுவது தேங்க்ஸ் கிவிங், நன்றி செலுத்துதல், நன்றியுள்ள ஒரு இருதயம். ஹல்லேலூயா. எங்களுடைய வாழ்க்கையிலே, என்னுடைய மனைவியுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் அநேக நன்மைகளை செய்தார். போன வருடத்திலே நாங்கள் எங்களுடைய தொழிலிலே மிகவும் கலங்கி போயிருந்தோம். அங்கே ஒரு பிரச்சனை இருந்தபடினாலே மிகவும் வேதனையோடு நாங்கள் இருந்தோம். 2023ஆம் வருடத்தை நாங்கள் முடிக்கும் பொழுது மிகவும் கலங்கி போனவர்களாய், அடுத்து என்ன செய்வது என்று தெரியாமல் தடுமாறுகிற ஒரு
ஒரு சூழ்நிலைக்குள்ளே நாங்கள் கடந்து போனோம். ஆனால் எங்களுக்கு எப்பொழுதெல்லாம் கஷ்டம் வருகிறதோ, எப்பொழுதெல்லாம் துக்கம் போராட்டம் வருகிறதோ, நான் என் மனைவிக்கு சொல்லியிருக்கிறேன், எங்களுடைய ஜெபத்திலே நாங்கள் நன்றி மாத்திரம் சொல்லுவோம் என்று சொல்லியிருக்கிறேன். நாங்கள் அமர்ந்திருந்து முழங்கால் படியிட்டு ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து பார்த்து நாங்கள் 2 பேரும் அதிக நேரம் நன்றி மாத்திரம் சொல்லுவோம். அப்பா, இப்படி எங்களை நடத்தினீங்களே நன்றி, இப்படி எங்களை நடத்தி வந்தீங்களே நன்றி சொல்லுகிறோம், இந்த காரியத்தை சந்தித்தீங்களே நீங்க எதையும் செய்ய போதுமானவர், நன்றி மாத்திரம் சொல்லி எங்களுடைய விசுவாசத்தை நாங்கள் இன்னும் பலப்படுத்திக் கொள்வோம். ஹல்லேலூயா. எப்பொழுதெல்லாம் பாடுகள், கஷ்டங்கள், துக்கங்கள், போராட்டங்கள் வருகிறதோ அந்த நேரத்தில் அதிகமாய் ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து பார்த்து நீங்கள் நன்றி சொல்ல வேண்டும். ஆண்டவருடைய குணாதிசயங்களை நினைத்து பார்க்க வேண்டும். ஆண்டவர் எத்தனை பெரியவர் என்பதை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். அவரை துதிக்கிற பிள்ளைகளாய், துதிக்கிற சேனையாய் நீங்கள் மாற வேண்டும். ஹல்லேலூயா. இந்த 2024 வருடத்திலே நீங்கள் அவருக்கு நன்றி செலுத்தி, துதி செலுத்தி, ஆராதனை செலுத்தினதை பார்க்கிறோம். வரப்போகிற இந்த 2025வது வருடத்திலே தெளிவான ஒரு புரிதலோடு, தெளிவான ஒரு அறிவோடு நீங்கள் சரியாய் ஆராதனை செலுத்துகிற பிள்ளைகளாய் மாற வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவர் அதைத்தான் சொன்னார், இந்த ஜனத்தை எனக்கென்று நான் ஏற்படுத்தினேன், அவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். அதுதான் ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு. அவருடைய துதியை சொல்ல வேண்டும். அவர் எப்படிப்பட்டவர் என்பதை நீங்கள் அறிக்கை பண்ண வேண்டும். ஹல்லேலூயா. உங்களுடைய வாயிலே இந்த ஆராதனையிலே துதி பகுதி வரும் பொழுது நீங்கள் எல்லாம் ஜெபம் பண்ண கூடாது. அந்த நேரத்தில் வந்து ஆண்டவரே எனக்கு இதை தாங்க, அதை தாங்க, என்ன ஆசீர்வதிங்க, என் பிள்ளையை ஆசீர்வதிங்க, அது அல்ல துதி. துதி என்பது அவருடைய நாமத்தை உயர்த்துவது. இயேசு என்கிற நாமம் உயர்ந்தது. இயேசு பரிசுத்தர், அவர் சேனைகளின் கர்த்தர், அவர் வல்லவர், அவரை போல ஒரு தெய்வம் இல்லை என்று சொல்லி அவருடைய நாமத்தை நீங்க உயர்த்தணும். ஹல்லேலூயா. புரியுதா? துதி பகுதி வரும் பொழுது, நன்றி பகுதி வரும் பொழுது 2 ஒன்றோடு இணைந்தது. நன்றியும் துதியும் எப்பொழுதும் ஒன்றோடு ஒன்று இணைந்து காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவரே, எனக்கு இந்த நன்மையை செஞ்சீங்களே அப்பா, நீங்க பெரியவர், நீங்க மேலானவர், நீங்க உண்மையுள்ளவர், நீங்க போதுமானவர், நீங்க சொன்னதை செய்கிறவர். ஹல்லேலூயா. ஆண்டவரை உயர்த்த வேண்டும். அதான் தாவீது சங்கீதம் 23ஆம் வசனத்திலே, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சியடையே, அவரே என்னை நடத்துவார், அவர் என்னை புல்ல இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையிலே என்னை கொண்டு போய் விடுகிறார், என் சத்துருக்களுக்கு முன்பதாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறார், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய வீட்டிலே நிலைத்திருப்பேன், கர்த்தருடைய வீட்டிலே நிலைத்திருப்பேன். கர்த்தர் செய்த நன்மைகளை எப்பொழுது நான் நினைத்து பார்ப்பேன். நான் இருந்த இடத்தையும் இருக்கிற இடத்தையும் நான் எப்பொழுது நினைத்து பார்ப்பேன். ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த இடத்துல தான் நாங்க ஒரு வீடு போட்டிருந்தோம். பண ஓலையினாலே நாங்கள் அந்த வீடை, பண ஓலை தான் அந்த வீட்டுக்கு நாங்கள் போட்டிருந்தோம். தென்னை ஓலையினாலே அந்த வீட்டை நாங்கள் போட்டிருந்தோம். ஒரே ஒரு ரூம் மாத்திரம் இருந்தது, 2 கதவை மாத்திரம் இருந்தது. இந்த சபை உங்களுக்கு தெரியும். இந்த சபையை நாங்கள் சாணியாலே நாங்கள் என்ன செய்வோம், மொழுகுவோம். எத்தனை பேர் மொழி இருக்கீங்க சாணியால? இங்க வந்து கையை நல்லா வைத்துங்க, நல்லா வைத்துங்க. சாணியால மொழி இருக்கிறோம். மாட்டு சாணத்தை எடுத்து அந்த சாணத்தினால, இந்த பிள்ளைகள்லாம் தெரியுமோ தெரியல, ஒமேகா தெரியுமா, சாணி தெரியுமா? ஓகே. சாணியாலை மொழி இருக்கிறோம். இந்த ஆலயத்தை மண்ணாலை கட்டி இருந்தோம். அரை சிவரை வைத்திருந்தோம். பெட்ரோல் மேக்ஸ் கொளுத்தி காத்து அடிச்சு 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 என்ன செய்தோம், துரபிரதர் ஆராதனை நடத்தினோம். இன்றைக்கு நான் நினைத்து பார்த்தேன், எங்களுடைய வீட்டுல 2 கதவை மாத்திரம் இருந்தது. ஒரு ஒரு குந்து மாதிரி வச்சிருப்போம். ஒரு 4 பேர் வந்துட்டா எங்களுக்கு இருப்பதற்கு கதவை இல்லை. ஆனால் கர்த்தர் இன்றைக்கு எங்களை ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. மழை வந்தா எங்களுடைய வீடு ஒழுகும், தண்ணி வரும், வீட்டுக்குள்ளே தண்ணி வரும். ஆனால் கர்த்தர் இன்றைக்கு எங்களை உயர்த்தி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இருந்த இடத்தை நான் எப்பொழுதும் நினைத்து பார்க்க வேண்டும். கர்த்தர் எங்களை நடத்தி வந்த விதத்தை நாம் எப்பொழுதும் நினைத்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு எப்படிப்பட்ட ஒரு அழகான ஆலயத்தை நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இன்னும் ஆண்டவர் நம்மை உயர்த்துவார், இன்னும் ஆண்டவர் நம்மை உயர்த்துவார். ஹல்லேலூயா. எப்பொழுதும் ஆண்டவர் செய்த நன்மையை நாங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். ஆண்டவர் எனக்கு ஒரு அழகான ஒரு காரை கொடுத்தார். இந்த வருஷத்துல நான் கார் வாங்கினேன். அந்த கார் நல்ல கார், பிராண்ட் நியூ புது காரை ஆண்டவர் எனக்கு கொடுத்தார். அந்த காருக்குள்ள நான் ஏறும் போதெல்லாம், ஆண்டவரே எனக்கும் ஒரு கார் கொடுத்திருக்கீங்களேப்பா,
என்னையும் ஒரு கார்ல போக வச்சிருக்கீங்களே அப்பா, நன்றி என்று சொல்லுகிற இருதயம் தான் எனக்கு எப்பொழுதும் வரும். அல்லேலூயா. பெருமையுள்ளவர்களுக்கோ கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கர்த்தர் கிருபை அளிக்கிறார். நன்றி செலுத்துகிறவன் தாழ்மை உள்ளவனுக்கு மாத்திரம் தான் நன்றி சொல்ல முடியும். அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க தாழ்மையுள்ள ஒரு இருதயம் வேணும்? அல்லேலூயா. தாழ்மை உள்ளவனுக்கு மாத்திரம்தான் எல்லா கணத்தையும் கர்த்தருக்கு கொடுக்க முடியும். அப்பா, ஏன் பலம் இல்ல ஆண்டவரே, ஏன் ஞானம் இல்ல ஆண்டவரே, எல்லாருடைய கிருபை. அல்லேலூயா. தாழ்மை தாழ்மை தாழ்மை. அல்லேலூயா. தாழ்மையுள்ள ஒரு இருதயத்தோடு நம்ம சபைக்குள்ளே வர வேண்டும். அல்லேலூயா. நம்மை தாழ்த்தும் பொழுது கர்த்தர் என்ன செய்வார்? இன்னும் நம்மை உயர்த்துவார், இன்னும் ஆசீர்வதிப்பார். எல்லா கணத்தையும் கர்த்தருக்கு கொடுக்க நாம பழக வேண்டும். அல்லேலூயா. என்னுடைய எல்லா காரியங்களிலும் என் பிள்ளையை நான் பார்க்கும் பொழுதெல்லாம் என் விண்ணப்பத்துக்கும் என் கண்ணீருக்கும் பதிலை கொடுத்தீங்களேப்பா. என் மனைவி நாங்களும் அதை தான் அதிகமா, என்னுடைய மகனை நான் பார்க்கும் பொழுதுதான் அந்த பாடல் தான் எனக்கு ஞாபகம் வரும். என் விண்ணப்பத்திற்கும் என் கண்ணீருக்கும் பதிலை அளித்தவரே. சொல்லுங்க, பாடுங்க. என் விண்ணப்பத்திற்கும் என் கண்ணீருக்கும் பதிலை அளித்தவரே. எத்தனை பேர் சொல்றீங்க இந்த வருஷத்துல நீங்க விண்ணப்பம் செஞ்ச விண்ணப்பத்துக்கெல்லாம், நீங்க கண்ணீர் விட்டு வடித்த காரியங்களுக்கெல்லாம் ஆண்டவர் பதில் கொடுத்திருக்கிறார்? அல்லேலூயா. உங்க பிள்ளைகளுடைய திருமணத்தை ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருக்கிறாரு, உங்க பிள்ளைகளுடைய படிப்பை கர்த்தர் ஆசீர்வதிச்சார். இன்றைக்கு நான் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் கர்த்தருடைய சுத்த கிருபை. அல்லேலூயா. எத்தனை பாடுகள், எத்தனை நெருக்கங்கள், எத்தனை போராட்டங்கள், எல்லாவற்றிலும் ஆண்டவருடைய சமூகத்திலே வந்து நின்று ஜெபித்த பொழுதெல்லாம் ஒரு பெரிதான சமாதானம் நம்மை ஆட்கொள்ளும், இன்னும் நம்மோட நம்மை பலப்படுத்தும். அல்லேலூயா. அவர் சந்தோஷத்தினாலே நம்மை நிரப்புவார். அல்லேலூயா. எப்பொழுதும் ஆண்டவரை துதிக்க நாம் பழக வேண்டும். எல்லா கணத்தையும் ஆண்டவருக்கு செலுத்த நாம் பழக வேண்டும். அல்லேலூயா. வேதம் அததான் சொல்லுகிறது. அன்னாள் துக்கத்தோடு இருந்தால், பிள்ளை இல்லாது இருந்தால், அங்கே துக்கம், அங்கே ஒரு சோதனை, ஒரு வேதனை, மனமுடைந்து போனவளாய் ஆண்டவருடைய சமூகத்தை தேடி வந்தாள். ஆண்டவருடைய சமூகத்திலே தன் இருதயத்தை ஊற்றினார், ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபம் பண்ணினார், ஆண்டவரை நம்பினார். சமாதானத்தோடு அவள் திரும்பி போனாள். வேதம் சொல்லுகிறது அவள் மீண்டும் அளவில்லை என்று சொல்லுகிறது, அவள் சந்தோஷமா இருந்தாள் என்று சொல்லுகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. தாவீதை குறித்து நாம் பார்க்கும் பொழுது தாவீதினுடைய வாழ்க்கையில அநேக போராட்டங்கள், தாவீதினுடைய வாழ்க்கையில சவுலுக்கு எதிராய் போராட்டம், சவுல் கொலை செய்வதற்கு வகை தேடுகிறான். சொந்த குமாரனாகிய அப்சலோம் என்கிற சொந்த குமாரனே தாவீதுக்கு எதிராய் வருகிறான், தாவீதை கொலை செய்ய வகை தேடுகிறான். பொலிட்டிக்கலி, அரசியல் ரீதியாய் தாவீது அநேக தோல்விகளையும் அநேக பிரச்சனைகளையும் சந்திக்கிறான். யுத்தம், அநேக நாடுகள் இஸ்ரவேல் தேசத்துக்கு எதிராக யுத்தம் செய்ய வருகிறார்கள். சொந்த குடும்பத்திலே அநேக பிரச்சனைகள், அநேக போராட்டங்கள். ஆனாலும் கர்த்தரை நான் காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன். அல்லேலூயா. கர்த்தரை நான் காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன். ஐயா, என் வாழ்க்கையில எல்லாம் நன்மையா இருக்கும்போது மாத்திரமல்ல, எல்லாம் ஆசீர்வாதமா இருக்கும்போது மாத்திரமல்ல, எல்லாம் கிடைக்கும் போது மாத்திரமல்ல, நான் குறைவுள்ளவனாய் இருக்கும் பொழுது, என் வாழ்க்கையில கஷ்டம் இருக்கும் பொழுதும், பாடுகள் இருக்கும் பொழுதும் நான் என்ன செய்வேன்? ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைச்சு ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவேன். அல்லேலூயா. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன். ஸ்தோத்திரிப்பேன் என்பது நன்றி சொல்லுவதை குறிக்கிறது. அல்லேலூயா. 100வது சங்கீதம் 103வது சங்கீதம் 1வது வசனம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். சில காரியங்களை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். இங்கே என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆத்துமா என்பது 3 காரியங்களை உள்ளடக்கி இருக்கிறது. எத்தனை காரியம் இருக்கு ஆத்துமாவுல? 3 காரியம். முதலாவது சிந்தை, சிந்தை, மைண்ட். இரண்டாவது சித்தம், சித்தம், வில், விருப்பம் அல்லது ஆசை. மூன்றாவது காரியம் உணர்வு, ஃபீலிங், எமோஷன். என்னது? தாவீது என்ன சொல்றாரு? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஆத்துமா என்பது ஒரு மனிதனுடைய உடலிலே 3 காரியங்கள் இருக்கிறது. ஆவி, ஆத்துமா, சரீரம். இங்கே ஆத்துமா என்பதற்குள்ளே 3 காரியங்கள் இருக்கிறது. முதலாவது என்னது? சிந்தை, சித்தம், உணர்வு. அல்லேலூயா.
தாவீது எப்படி நீ ஆராதிக்க வேண்டும் என்பதை கற்றுக் கொடுக்கிறார். இது தாவீதினுடைய தனிப்பட்ட ஒரு சங்கீதமாய் இருந்தாலும் இது அவர் மற்றவர்களுக்கும் கற்றுக்கொள்ளும்படியாய், மற்றவர்களும் சரியாய் ஆண்டவரை சரியான விதத்திலே ஆராதிக்கும்படியாய், துதிக்கும்படியாய் ஒரு ஒரு நல்ல பிரயோஜனம் உள்ள ஒரு சங்கீதமாய் இந்த சங்கீதம் இருக்கிறது. என்ன சொல்றார்? என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி. ஆத்துமா என்கிற அந்த காரியத்துக்குள்ளே 3 விடயங்கள் அடங்கி இருக்கிறது. சிந்தை. சிந்தை என்பது நாலேஜ், அறிவு, ஆண்டவரை குறித்த அறிவு, ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்கிற அறிவு, ஆண்டவருடைய குணாதிசயங்கள் என்ன, அவர் எவ்வளவு வல்லமை உள்ளவர். யெகோவா ஈரே எல்லாம் பார்த்துக் கொள்வீர், யெகோவா ராஃபா சுகம் தருவீர், எல் ஷடாய் சர்வ வல்லவரே, யெகோவா ஷாலோம் சமாதானம் தருகிறவர், இயேசு பாவங்களை மன்னித்து ரட்சிக்கிறவர், இம்மானுவேல் தேவன் நம்மோடு இருக்கிறவர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். அல்லேலூயா. தேவனை குறித்த அறிவு, நமக்குள்ளே இருக்கிற புரிதல், ஆண்டவருடைய அதிசயமான காரியங்களை குறித்து அல்லது அவருடைய குணாதிசயங்களை குறித்து, அவருடைய மேன்மையை குறித்து, அவருடைய மகத்துவத்தை குறித்து நமக்கு இருக்கிற புரிதலும் அறிவும் தான் எங்க இருக்கிறது? சிந்தை. அல்லேலூயா. சிந்தை. ஆகவே இதை வளர்த்துக் கொள்ள நாம் என்ன செய்ய வேண்டும்? வேதத்தை அதிகமாய் வாசிக்க வேண்டும். வேதத்தை வாசிக்க வாசிக்க வாசிக்க, தேவ வார்த்தையை அதிகமாய் கேட்க கேட்க, ஆண்டவருடைய குணாதிசயங்களை, இயேசுவினுடைய குணாதிசயங்களை, இயேசுவினுடைய மகத்துவத்தை நாம் என்ன செய்கிறோம்? அறிந்து கொள்கிறோம். ஆகவே சிந்தையிலே என்ன இருக்கிறது? ஆண்டவரை குறித்த அறிவு இருக்க வேண்டும். அல்லேலூயா. இரண்டாவது உணர்வு, ஃபீலிங்ஸ், எமோஷன்ஸ். என்ன உணர்வு இருக்கு நமக்கு? கோபம் இருக்கு, அன்பு இருக்கு, வேற என்ன இருக்கு? கவலை இருக்கு, சந்தோஷம் இருக்கு. இதெல்லாம் உணர்வு. புரியுதா உங்களுக்கு? உணர்வு, ஃபீலிங்ஸ், உணர்வு. அப்போ ஆண்டவரை நாம் ஆராதிக்கும் பொழுது என் ஆத்துமாவே, முதலாவது சிந்தை அங்கே வர வேண்டும். சிந்தை, சரியான தாட்ஸ், சரியான சிந்தனை, சரியான அறிவு, சரியான புரிதல் நமக்குள்ள இருக்க வேண்டும். இந்த சிந்தையோடு, சரியான தகவலோடு, சரியான புரிதலோடு உணர்வு இணைய வேண்டும். புரியுதா உங்களுக்கு? எப்படி ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும்? அன்னால் ஆண்டவரை சந்தோஷத்தோடு ஆராதித்தார், சந்தோஷத்தோடு ஆராதித்தார், விசுவாசத்தோடு ஆராதித்தார், அன்போடு ஆராதித்தார், தாழ்மையோடு ஆராதித்தார். அதுதான் கேரக்டர், அதுதான் எமோஷன்ஸ். அல்லேலூயா. ஒரு நாள் ஆண்டவருடைய சமூகத்துல வந்து கவலையோட நீங்க ஆராதிக்க கூடாது. அல்லேலூயா. அதான் அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடினாலே உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல வைத்து விடுங்க. உள்ளுக்குள்ள வந்தோடனே பாரத்தை என்ன செஞ்சிடணும்? இறக்கி வச்சிடணும். ஆராதிக்கும் பொழுது சந்தோஷமா ஆராதிக்கணும். அல்லேலூயா. ஆராதிக்கும் பொழுது, நன்றி சொல்லும் பொழுது, துதிக்கும் பொழுது சந்தோஷமா துதிக்கணும். அல்லேலூயா. ஒரு அன்போட துதிக்கணும். ஒரு அன்பு உங்களுக்குள்ள இருந்து வரணும். அதான் உணர்வு. உணர்வு, சரியான உணர்வு உங்களுக்குள்ள இருக்கணும். ஆவியோடு உண்மையோடு என்ன செய்யணும்? கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும். ஏதோ கடமைக்காய் அல்ல, உண்மை இருக்கணும். உண்மை இருக்கணும். நீங்க பேசுகிற, அறிக்கை பண்ணுகிற ஒவ்வொரு வார்த்தையிலையும் ஒரு தெளிவான மீனிங் இருக்கணும், ஒரு அர்த்தம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. உணர்வு. உணர்வு, சரியான உணர்வோடு ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும். சரியான எமோஷன்ஸ், லவ், அன்பு இருக்க வேண்டும். ஜாய், சந்தோஷம் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? எத்தனை பேருக்கு புரியுது? எத்தனை பேருக்கு புரியுது? ஹல்லேலூயா. ஜாய், ஃபெய்த், விசுவாசத்தோடு அவரை துதிக்க வேண்டும், தாழ்மையோடு அவரை துதிக்க வேண்டும். அவருடைய நன்மையை, அவர் எவ்வளவு நன்மை செய்திருக்கிறார் என்பதை நாங்கள் அனுபவித்து அதை உணர்ந்து ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும். ஹல்லேலூயா. சிந்தை, சரியான புரிதல், சரியான அறிவு, சரியான உணர்வு. ஹல்லேலூயா. கவலையோடு ஒரு நாள் ஆராதிக்காதீங்க. இந்த சபைக்குள்ள வந்தவனையே நீங்க ஜெபிச்சு அதை இறக்கி வச்சிடணும். ஹல்லேலூயா. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன்.
சந்தோஷமா ஆண்டவரை ஆராதிக்கணும். வரப்போகிற 2025 வருஷத்துல ஹல்லேலூயா ஆண்டவரை குறித்த தெளிவான அறிவு நமக்குள்ள இருக்கணும். ஹல்லேலூயா ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும், எவ்வளவு மேன்மையானவர் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். துதிக்கும் பொழுது அதையெல்லாம் நீங்க அறிக்கை பண்ண வேண்டும். ஹல்லேலூயா ஆண்டவர் செய்த நன்மையை நினைத்து பார்க்கிறது மாத்திரமல்ல, தாவீதை போல கர்த்தரே என் மேய்ப்பர், ஹல்லேலூயா என் நெருக்கத்திலிருந்து நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவரின் சத்தத்தை கேட்டு என்னை விசாலத்திலே வைத்தருளினார். ஹல்லேலூயா அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. தீர்மானத்தின்படி அவர் மேல் அன்பு கூறுகிறவர்களாய், அவர் மேல் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கும். ஹல்லேலூயா அவர்களை அன்பு கூறுகிறவர்களுக்கு, அவரை துதிக்கிறவர்களுக்கு, அவருடைய நாமத்தை உயர்த்துகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கும். கர்த்தர் பார்த்துக் கொள்ளுவார். ஹல்லேலூயா யெகோவாயிரே எல்லாம் பார்த்துக் கொள்ளுவார். முதலாவது சிந்தை, சரியான அறிவு, சரியான புரிதல், சரியான ஒரு தெளிவு, ஆண்டவருடைய குணாதிசயத்தை குறித்த, ஆண்டவருடைய மகத்துவத்தை குறித்த ஒரு அறிவு நமக்குள்ள இருக்க வேண்டும். சரியான உணர்வு நமக்குள்ள இருக்க வேண்டும். ஹல்லேலூயா சந்தோஷமா ஆண்டவர் ஆராதிக்கணும். ஹல்லேலூயா துக்கமே படக்கூடாது, துக்கத்தோடு ஆண்டவர் ஆராதிக்க கூடாது, சோர்வோடு ஆண்டவர் ஆராதிக்க கூடாது, பெருமையோடு ஆண்டவர் ஆராதிக்க கூடாது. ஹல்லேலூயா 2025 கர்த்தர் நம்முடைய ஆராதனை ஏற்றுக்கொள்ள போகிறார், பிரியப்பட போகிறார். ஹல்லேலூயா மூன்றாவது காரியம் சித்தம், will. என்னதான் நமக்குள்ளே அறிவு இருந்தாலும், என்னதான் புரிதல் இருந்தாலும், என்னதான் நம்முடைய உணர்வுகள் அதோடு ஒருங்கிணைந்து வந்தாலும், இந்த சித்தம் தான் யாரு டிசிஷன் மேக்கர், தீர்மானத்தை எடுக்க போகிறார். ஆராதிக்கிறதா இல்லையா, பாடுறதா இல்லையா, ஹல்லேலூயா புரியுதா உங்களுக்கு? பாடுறதா இல்லையா என்கிற சித்தத்தை யார் எடுக்க போகிறார்? சித்தம், சித்தம். ஆகவே எந்த சூழ்நிலையா இருந்தாலும் நாம் ஆண்டவரை துதிக்கிறதை நாம் தெரிவு செய்ய வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து பார்க்க வேண்டும், ஆண்டவர் நடத்தி வந்த விதத்தை நினைத்து பார்க்க வேண்டும். தாவீது அதைதான் செய்தான். எப்பொழுதும் அவன் ஆண்டவருடைய சமூகத்திலே அந்த கனத்தை ஆண்டவருக்கு கொடுத்தான், ஆண்டவரை உயர்த்தினான், மகிமைப்படுத்தினான். அதனாலதான் இன்றைக்கும் இஸ்ரவேல் தேசத்திலே தாவீதை போன்ற ஒரு சக்சஸ்ஃபுல், ஒரு வெற்றிகரமான தலைவன் இல்லை. இன்றைக்கும் தாவீதை போன்ற ஒரு அரசன் எங்களுக்கு வர வேண்டும் என்று சொல்லி அவர்கள் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா தாவீது எப்பொழுதும் ஆண்டவருக்கு கனத்தை கொடுத்தபடினாலே அவன் எல்லா யுத்தங்களிலும் வெற்றி பெற்றான். அவன் தோல்வி அடையாத ஒரு அரசனாயிருந்தான். தேசத்தின் எல்லையை பெரிதாக்கினான், தேசத்திலே சமாதானத்தை கொண்டு வந்தான், ஜனங்களுக்கு ஒரு உதாரணமாய் மாறினான். அவன் பப்ளிக்கலி, அதாவது பகிரங்கமாய் அந்த கனத்தை ஆண்டவருக்கு கொடுத்தபடினாலே அந்த ஜனங்களும் அதை செய்ய ஆரம்பித்தார்கள். தேசமே தேவனை உயர்த்தினது, தேசமே தேவனுக்கு பிரியமான ஒரு தேசமாய் மாறினது. ஹல்லேலூயா நீங்க ஆராதிக்கும் பொழுது உங்களுடைய சத்தத்தை கேட்டு பக்கத்துல உள்ளவரும் ஆராதிக்கிற ஒரு நிலை வரணும். புரியுதா உங்களுக்கு? அந்த என்வைரன்மென்ட், அந்த சூழல், உங்களை சுத்தி இருக்கிறவர் கையை கட்டி நின்றா நீங்க ஆராதிக்கிற விதத்தை பார்த்து அவரும் கையை உயர்த்தணும், அவரும் கையை உயர்த்தணும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா எத்தனை பேர் அப்படி மாற விரும்புறீங்க? ஹல்லேலூயா அப்படி நீங்க ஆராதிக்கணும். நீங்க ஜெபித்து துதிக்கும் பொழுது உங்க சத்தம் உங்க காதுக்கு கேட்கணும். புரியுதா? நீங்க என்ன சொல்றீங்கன்றது உங்களுக்கு கேட்கணும். ஆமென் ஹல்லேலூயா 2025 வருஷத்துல வரப்போகிற ஆண்டிலே கர்த்தர் நம்ம இன்னும் பலப்படுத்த போகிறார். கர்த்தருக்குள்ள நம்ம இன்னும் வளர போகிறோம். ஹல்லேலூயா சிந்தை, சித்தம், உணர்வு, இது மூன்றும் சரியாய் இணைந்து என்ன செய்யணும்? என் ஆத்துமாவே கர்த்தருக்கு நன்றி சொல்லு. ஹல்லேலூயா இது மூன்றும் சரியா வராட்டி அதுல ஒரு முழுமை இருக்காது, அது கர்த்தருக்கு பிரியமான ஒரு ஆராதனையா இருக்காது. ஹல்லேலூயா ஆகவே தான் தாவீது சொல்லுகிறார், என் ஆத்துமாவே, என் சிந்தையே, என் உணர்வே, என் சித்தமே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தருக்கு நன்றி சொல்லு, கர்த்தர் செய்த உபகாரங்களை ஒருபோதும் மறவாது. அததான் இன்னைக்கு பாடணும். என்னது? கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாது. ஆகவே நன்றி செலுத்துதலின் வல்லமை, முதலாவது வல்லமை நன்றி செலுத்துதல் நம்முடைய விசுவாசத்தை வளர செய்யும். என்னது?
நன்றி செலுத்துதல் நம்முடைய விசுவாசத்தை வளரச் செய்யும். 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 18வது வசனம். எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. ஆமென். என்ன சொல்லுது அந்த வசனம்? எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன ஸ்தோத்திரம் என்பது ஆங்கிலத்திலே தேங்க்ஸ் கிவிங் என்று இருக்கிறது. ஸ்தோத்திரம் என்றால் தேங்க்ஸ் கிவிங். துதி என்று சொன்னாலும் அதற்குள்ளே தேங்க்ஸ் கிவிங் இருக்கிறது, நன்றி செலுத்துதல் இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ என்ன சொன்னாரு அப்போஸ்தலனாகிய பவுல்? நீங்க எல்லாவற்றிலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அதாவது கர்த்தருக்கு நாம் நன்றி சொல்லும் பொழுது, கர்த்தரை நாம் துதிக்கும் பொழுது, நம்முடைய நோக்கம் எல்லாம், நம்முடைய போக்கஸ் எல்லாம் எங்க போகுது? நம்முடைய பிரச்சனையிலே அல்ல, நம்முடைய சிந்தையெல்லாம் எங்க இருக்கு? ஆண்டவரிலே இருக்கிறது. ஹல்லேலூயா. அது நம்முடைய நோக்கத்தை, நம்முடைய சூழலை மாற்றுகிறது. கர்த்தர் மேலே ஒரு நம்பிக்கையை உண்டு பண்ணுகிறது. இதுவரை என்னை நடத்தி வந்த தேவன், இந்த அற்புதத்தை என் வாழ்க்கையில செய்த தேவன், இதையும் செய்ய போதுமானவர். ஹல்லேலூயா. இதையும் கடந்து செல்ல அவர் எனக்கு உதவி செய்வார், இதையும் அவர் சந்திப்பார் என்கிற ஒரு விசுவாசத்தை நமக்குள்ளே கொடுக்கிறது. ஹல்லேலூயா. ஆகவே விசுவாசத்திலே நாம் வளர வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்யணும்? ஸ்தோத்திரம் செய்ய வேண்டும், நன்றி செலுத்த வேண்டும், ஆண்டவரை துதிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதான் தாவீது செய்தார். தாவீது எப்பொழுதெல்லாம் பிரச்சனை, எப்பொழுதும் ஆண்டவரை துதிக்கிறவனாய் இருந்தான். அதனால ஆண்டவர் மேலே உள்ள விசுவாசம் பெருகிச்சு, அவனுடைய விசுவாசம் வளர்ந்தது. எல்லா போர்களையும் அவன் விசுவாசத்தோடு சந்தித்தான். ஆண்டவர் அவனோடு இருந்து அவனுக்கு ஜெயத்தை கொடுத்தார். ஹல்லேலூயா. ஆகவே நன்றி செலுத்துதல், துதி செய்தல் நம்முடைய விசுவாசத்தை என்ன செய்யும்? வளரச் செய்யும். அப்ப விசுவாசத்துல வீக்கா இருக்கிற பீப்பிள் என்ன ரீசன், என்ன காரணம் விசுவாசத்துல வீக்கா இருக்கிறாங்க? நன்றி செலுத்துறது இல்ல, கனத்தை ஆண்டவருக்கு கொடுக்கிறது இல்ல. இதெல்லாம் நான் செஞ்சது, என்னுடைய பலத்தினாலே வந்தது, என்னுடைய திறமையினாலே வந்தது என்று சொல்லி தங்களை தாங்களே மேன்மை பாராட்டிக் கொள்ளுகிற மனிதனுடைய வாழ்க்கையில ஆண்டவர் மேல இருக்கிற விசுவாசம் எப்படி இருக்கும்? வீக்கா இருக்கும். ஹல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? ஆகவே நம்முடைய வாழ்க்கையில துதி, நன்றி செலுத்துதல் மிகவும் ஸ்ட்ராங்கா இருக்கும் பொழுது, பலனுள்ளதா இருக்கும் பொழுது, ஆண்டவர் மேல இருக்கிற விசுவாசம் எப்படி இருக்கும்? மிகவும் பலனுள்ளதா இருக்கும். ஹல்லேலூயா. இந்த வரப்போகிற வருஷத்துல, இந்த வருடத்தை முடிக்கும் பொழுது, நாங்கள் விசுவாசத்திலே கட்டப்பட்டவர்களா நாம் முடிக்க போகிறோம். ஹல்லேலூயா. எல்லா கனத்தையும் ஆண்டவருக்கு செலுத்த போகிறோம். ஆண்டவர் மேலே நாங்கள் சார்ந்து கொள்ள போகிறோம். ஹல்லேலூயா. தேங்க்ஸ் கிவிங் நம்முடைய விசுவாசத்தை வளரச் செய்யும். ஹல்லேலூயா. இரண்டாவது காரியம், தேங்க்ஸ் கிவிங் நமக்குள்ளே சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொண்டு வரும். ஹல்லேலூயா. என்னது முதலாவது காரியம்? என்னது? நன்றி செலுத்துதல் நமக்குள்ளே விசுவாசத்தை பெருக பண்ணும். கர்த்தர் மேலே இன்னும் சார்ந்து இருக்க பண்ணும், கர்த்தரை இன்னும் தேட பண்ணும், கர்த்தர் மேலே இன்னும் அன்பை கூட்டும். இரண்டாவது, நமக்குள்ளே சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொண்டு வரும். நீங்க சரியாய் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் ஒரு நல்ல ஆராதனையினுடைய அவுட்புட் என்னது? நல்ல ஒரு ஆராதனை, சிறந்த ஒரு துதியினுடைய வெளிப்பாடு, அதுல இருந்து என்ன வரணும்னு சொன்னா சந்தோஷமும் சமாதானமும் தான் வரணும். ஹல்லேலூயா. ஆராதனை ஒரு நல்ல ஒரு துதியை நீங்க முடிக்கும் பொழுது உங்களுக்குள்ள இருந்த ஒரு பாரம் நீங்கி இருக்கணும். ஹல்லேலூயா. உங்களுக்குள்ள இருக்கிற ஒரு கவலை விலகி இருக்கணும். ஹல்லேலூயா. அதுதான் நல்ல துதியினுடைய அடையாளம். ஹல்லேலூயா. நல்ல ஒரு ஆராதனையுடைய அடையாளம் உங்க உள்ள சமாதானத்தினால நிறைந்திருக்கணும். ஹல்லேலூயா. உங்க உள்ள சந்தோஷத்தினால நிறைஞ்சிருக்கணும். ஹல்லேலூயா. நல்ல ஒரு துதி, நன்றி செலுத்துதல் எனக்குள்ளே சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொண்டு வரும். இயேசுவுடைய நாமத்தை உயர்த்த 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 எனக்குள்ளே ஒரு பெரிதான ஒரு சமாதானம் என்னை ஆட்கொள்ளும். ஹல்லேலூயா. பர்சனலி என் வாழ்க்கையில நான் அதை அனுபவித்தபடினாலே தைரியமாய் நான் சொல்லுகிறேன். இயேசுவினுடைய நாமத்தை உச்சரிக்க உச்சரிக்க உச்சரிக்க, இயேசு வல்லவர், பெரியவர், உண்மையானவர் என்று சொல்ல 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 ஒரு பெரிதான ஒரு சமாதானம் உங்களை ஆட்கொள்ளும், பெரிதான ஒரு சந்தோஷம் உங்களை ஆட்கொள்ளும். ஹல்லேலூயா. பிலிப்பியர் 4வது அதிகாரம் 6வது வசனம். பிலிப்பியர் 4வது அதிகாரம் 6வது வசனம்.
நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை சோஸ்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். என்ன செய்யுங்க? நீங்க ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்த உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய. எது ஸ்டார்டிங் பாயிண்ட்? எது ஆரம்ப புள்ளி? ஸ்தோத்திரம். நீங்க ஜெபிக்கிறதுக்கு ஆரம்ப புள்ளி எது? ஸ்தோத்திரம். நீங்க ஜெபிக்கும் பொழுது எங்க ஸ்டார்ட் பண்ணணும்? ஸ்தோத்திரம். என்ன ஸ்தோத்திரம்னா என்ன? நன்றி சொல்லுதல், ஆண்டவர் செய்த நன்மையை நினைத்து பார்த்தல், ஆண்டவரை துதித்தல். ஆகவே உங்களுடைய ஸ்ட்ரக்சர், ஒரு ஜெபத்தை நீங்க ஆரம்பிக்கும் பொழுது அதை எங்க தொடங்குவீங்க? நன்றி சொல்லுதல்ல தொடங்கணும். குடும்ப ஜெபமா இருக்கணும், தனி ஜெபமா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் எங்க ஆரம்பிக்கும்படி பவுல் அட்வைஸ் பண்றாரு, ஆலோசனை கொடுக்கிறாரு. நன்றி செலுத்துதல் ஆரம்பி, ஆண்டவரை துதிச்சு ஆரம்பி. அல்லேலூயா. நீ நன்றி செலுத்தலோடு துதியோடு ஆரம்பிக்கும் பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உன் இருதயங்களையும் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் காத்துக்கொள்ளும். அல்லேலூயா. நன்றி செலுத்துதல், துதி செலுத்துதல் உங்களுக்குள்ளே சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொண்டு வரும். அல்லேலூயா. மூன்றாவது காரியம், நன்றி செலுத்துதல் நமக்குள்ளே தாழ்மையை கொண்டு வரும். என்னது? தாழ்மையை கொண்டு வரும். தாழ்மை உள்ளவர்களை தான் கர்த்தர் நேசிக்கிறார். தாழ்மை உள்ளவர்கள் மீதுதான் ஆண்டவர் இரக்கமாய் இருக்கிறார். போதகர் சொன்னது போல 10 குஷ்டரோகிகளை ஆண்டவர் சுகமாக்கினார். ஆனாலும் 9 பேர் என்ன செய்யல? திரும்பி வரல. ஒரே ஒரு மனிதர் திரும்பி வந்தார், நன்றியுள்ள இருதயத்தோடு வந்தார். அந்த கணத்தை ஆண்டவருக்கு கொடுக்க வந்தான். ஆண்டவரே, உங்களாலதான் நான் சுகமாகினேன் என்று சொல்லி அந்த மகிமையை ஆண்டவருக்கு செலுத்தும்படியாய் அவன் கடந்து வந்தான். ஹல்லேலூயா. தாழ்மையை நமக்குள்ளே பெருக பண்ணும். தாழ்மையை பிராக்டிஸ் பண்ண உதவி செய்யும். ஹல்லேலூயா. நாம் எப்பொழுதும் தாழ்மை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். நாம் வளர வளர மேல போக போக ஆசீர்வாதம் வர வர தாழ்மையும் கூடணும். புரியுதா உங்களுக்கு? ஹல்லேலூயா. படிப்புல நாம வளர வளர தாழ்மை கூடணும். தொழிலிலே ஆசீர்வாதம் வர வர தாழ்மை கூட வேண்டும். அல்லேலூயா. ஆசீர்வாதம் வர வர தாழ்மையும் பெருக வேண்டும். கணத்தை ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டும். தாழ்மையை பிராக்டிஸ் பண்ற ஒரு வழி எது? தேங்க்ஸ் கிவிங். துதிக்கும் பொழுது, கணத்தை ஆண்டவருக்கு கொடுக்கும் பொழுது, நீங்க சில வேளை தாழ்மையை பிராக்டிஸ் பண்ண கஷ்டமா இருந்தா அதற்கு ஒரு வழி கணத்தை ஆண்டவருக்கு கொடுப்பது, துதி செலுத்துவது, நன்றி செலுத்துவது. ஹல்லேலூயா. துதி, நன்றி செலுத்துதல் நமக்குள்ளே தாழ்மையை பெருக பண்ணும். தாழ்மையை வளர்க்க உதவி செய்யும். ஹல்லேலூயா. தாழ்மையா இருக்க உதவி செய்யும். ஐந்தாவது காரியம், நன்றி செலுத்துதல் நமக்கு புதிய ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். எத்தனை பேர் சொல்றீங்க ஹல்லேலூயா? ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிற, ஆண்டவரை துதிக்கிற, ஆண்டவருக்கு கனத்தை கொடுக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் என்ன செய்வாரு? இன்னும் ஆசீர்வாதங்களை கொண்டு வருவாரு. இன்னும் கதவுகள் திறக்கப்படும். இன்னும் மனித தயவு வரும். தாழ்மை வர வர உங்க ஆபீஸ்ல கூட பாஸ் மத்தியில, உங்களுடைய தலைவர்கள் மத்தியில உங்களுக்கு இரக்கம் கூடும். ஹல்லேலூயா. தொழில் வாய்ப்புகள் பெருகும். ஹல்லேலூயா. இன்னும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. தாழ்மை உள்ளவர்கள் கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். ஹல்லேலூயா. நன்றி செலுத்துதல் நமக்குள்ளே தாழ்மையை கட்டி எழுப்பும், தாழ்மையை வளர்க்கும். அந்த தாழ்மை புதிய ஆசீர்வாதங்களை நமக்கு கொண்டு வரும், புதிய கதவுகளை திறக்கும், மனித தயவுகள் வரும், நம்மை கர்த்தர் இன்னும் உயர்த்துவார். ஹல்லேலூயா. தாழ்மை உள்ளவர்களுக்கோ கர்த்தர் என்ன செய்றாரு? கிருபை அளிக்கிறார். பெருமை உள்ளவர்களுக்கோ கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில துதிக்க 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 தாழ்மை பெருகும். தாழ்மை பெருக 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 கிருபை பெருகும். கிருபை பெருக பெருக கர்த்தருடைய மகிமை நம்மிலே வெளிப்படும். ஹல்லேலூயா. கிருபை பெருக பெருகதான் ஜனங்கள் என்ன செய்வாங்க? இவனுக்குள்ளே கர்த்தர் இருக்கிறார் என்பதை கண்டுகொள்வார்கள். ஹல்லேலூயா. அதுதான் நம்ம பாடணும். கிருப 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 கிருப, எல்லாம் கிருப கிருப கிருப. எத்தனை பேர் சொல்றீங்க? நான் நிற்பதன் மூலமாக அது இருப்பது கர்த்தருடைய கிருபை. நான் இன்றைக்கு இருக்கிற இந்த நிலை ஆண்டவர் என் மேல வச்ச அன்பு. ஹல்லேலூயா. என் பிள்ளைகள் மேல வச்ச அன்பினாலே இன்றைக்கு என்னுடைய பிள்ளைகள் இப்படியாய் வாழ்கிறார்கள் என்று சொல்லி எத்தனை பேர் அந்த கணத்தை ஆண்டவர் கொடுக்குறீங்க?
ஹல்லேலூயா. நாம் யாவரும் எழுந்திருப்போமா? ஹல்லேலூயா. எல்லா கடத்தையும் ஆண்டவருக்கு நாங்க கொடுக்கணும். ஹல்லேலூயா. ஆவியோட ஆராதிக்கணும், முழு ஆத்துமாவோட ஆராதிக்கணும். நம்முடைய சிந்தை, சித்தம், உணர்வு எல்லாம் ஒன்றிணைந்து ஆண்டவரை ஆராதிக்கணும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க முழு ஆத்துமாவோட நான் ஆராதிப்பேன்? ஹல்லேலூயா. பூரண ஒரு அறிவோட ஆண்டவரை ஆராதிப்பேன், ஒரு சந்தோஷத்தோட ஆண்டவரை ஆராதிப்பேன், சரியான உணர்வோட ஆண்டவரை ஆராதிப்பேன், முழு விருப்பத்தோட ஆண்டவரை ஆராதிப்பேன். பாஸ்டர் சொல்றனால அல்ல, ஏன் விருப்பத்தின்படி நானாய் உணர்ந்து ஆண்டவரை ஆராதிப்பேன். ஹல்லேலூயா. கிருபை கிருபை கிருபை, எல்லாம் உடைய கிருபை. சந்தோஷமா பாடி இந்த வருஷத்துல ஆண்டவருக்கு அந்த கணத்தை கொடுத்து நம்ம ஆராதனையை முடிக்க போகிறோம். ஹல்லேலூயா. சந்தோஷமா பாடுவோமா? ஹல்லேலூயா. கிருபை கிருபை கிருபை, எல்லாம் உடைய கிருபையப்பா. ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா. Jesus. ஹல்லேலூயா. முதலாவது காரியம் என்ன? தேவனை நன்றி செலுத்துதல், துதித்தல். நமக்குள்ளே விசுவாசத்தை எல்லாரும் சொல்லணும். நன்றி செலுத்துதல், துதி செலுத்துதல், விசுவாசம் பெருகும். இரண்டாவது சந்தோஷமும் சமாதானமும் உண்டாகும். மூன்றாவது என்னது? தாழ்மை நமக்குள்ளே வரும். நாலாவது புதிய ஆசீர்வாதங்கள் நமக்குள்ளே வரும். ஹல்லேலூயா. துதிக்க துதிக்க துதிக்க, உண்மையோட ஆண்டவரை துதிக்க, கர்த்தர் இந்த ஆசீர்வாதங்களை நம்ம நிரப்புவார். கரங்களை தட்டி உற்சாகமாய்